Hi friends, welcome to our channel Tamil Let's Play Fantasy YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 10வது மேட்சான டிசி vs எஸ்ஆர்எச் மேட்ச் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து மார்ச் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால 2 மேட்ச் வச்சிருக்கிறாங்க. ஸோ மறக்காம எல்லாரும் கரெக்டா அந்த டைமுக்கு வந்து நம்மளுடைய சேனல்ல அப்டேட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வெனியூ வந்து டிசிக்கு ஹோம் பிச்சா எடுத்துருக்கக்கூடிய விசாகப்பட்டினம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல இன்ஸ்டா அண்ட் வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போலதான் எக்ஸ்11 ஆப்ல நம்ம சூப்பரான சீரீஸ் லீடர் போல இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நல்லாவே போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா பிளே பண்ணுங்க. நிறைய ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. டெய்லி ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட்லாம் எக்ஸ்11ல கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணாம அது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும். 100 ரூபா ஆட் பண்ணா அப்படியே ஆட் ஆயிரும், 100 ரூபா விட்ரால் பண்ணா அப்படி விட்ரால் ஆயிரும். ஏன்னா இதுல ஜிஎஸ்டி டிடிஎஸ்ஓ எதுவுமே நமக்கு கிடையாது. ஸோ தைரியமா நீங்க வந்து விளையாடலாம். அண்ட் இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசி வெர்சஸ் எஸ்ஆர்எச் ஹெட் டு ஹெட்டை பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 24 மேட்ச்ல 11 மேட்ச் வந்து டிசி வின் பண்ணியிருக்கிறாங்க, 13 மேட்ச் வந்து எஸ்ஆர்எச் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 டீமே நல்லா ஸ்ட்ராங்கா தான் ஹெட் டு ஹெட் பேட்டில் இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்ல மோதி இருக்கிறாங்க. அதே போல இவங்க ஹை ஸ்கோர் வந்து 207, லோ ஸ்கோர் வந்து 80. ஹை ஸ்கோர் 266, லோ ஸ்கோர் வந்து 116. ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் எல்லாமே வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் ஃபார் எஸ்ஆர்எச்சுக்கு வந்து கண்டிப்பா இருக்குது. அண்ட் நம்மளுடைய பிச் ரிப்போர்ட், இந்த விசாகப்பட்டினம் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃப் சைடு லெக் சைடு பாத்தீங்கன்னா வெறும் 62 மீட்டர் மட்டும்தான். ரொம்ப 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 சின்ன பிச்சு தான் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்லயும் நமக்கு வந்து 73 மீட்டர் தான். ரொம்ப பெரிய பிச்லாம் கிடையவே கிடையாது. பேட்ஸ்மேன் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடலாம். கிரவுண்ட்ல வந்து கண்டிப்பா ஒரு 190 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீம் வந்து கண்டிப்பா அடிப்பாங்க. அதுதான் பிச் ரிப்போர்ட்டா இருக்க போகுது. ஆல்ரெடி ஒரு மேட்ச் இந்த சீசன்ல இந்த பிச்சில் நடந்திருக்கு. அது எப்படி போயிருக்குன்னா ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணாங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 209, ஹை ஸ்கோர் 211, லோ ஸ்கோர் வந்து 209 வந்து லோ ஸ்கோரா இருக்குது. அடுத்ததா இந்த சீசன்ல ஒரு மேட்ச் நடந்ததுன்னு சொன்னோம். அதோட ஃபுல் டீட்டெயில் பாத்தீங்க அப்படின்னா எல்எஸ்சி வெர்சஸ் டிசி இந்த மேட்ச் தான். ஒரு 200 பிளஸ் ஸ்கோர் போச்சு. ஃபாஸ்ட் 6 விக்கெட்டும், ஸ்பின்னர் வந்து இந்த பிச்சில் 9 விக்கெட் எடுத்தாங்க. பெருசா சப்போர்ட் கிடைக்காத பிச்சிலே 9 விக்கெட் வந்து எடுத்தாங்க. அண்ட் டிசி வின் பை 1 விக்கெட். இந்த மேட்சை நீங்க பாக்குறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு அன்லக்கி தான். ஏன்னா சரியான மேட்ச், லாஸ்ட் வரைக்கும் வந்து அஜிதா சர்மா வந்து ஒத்த மேனா நின்று முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மேட்சா இருந்தது. அண்ட் இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டிசி, ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹோம் பிச்சில் ஆடுறதுனால நம்ம டிசி. அண்ட் ஓப்பனிங் ஆடக்கூடியது ஜாக் ஃப்ரெஷரும் டியூப்ளசிஸும். அதுக்கடுத்து 1 டவுன் வர்றது அபிஷேக் கோரல், 2 டவுன் வந்து கேஎல் ராகுல். நிறைய பேர் சொல்றாங்க கேஎல் ராகுல் வந்து ஓப்பனிங் வருவாரு, ஜாக் ஃப்ரெஷருக்கு மேல அவங்க வேற ஏதாச்சும் பிளேயர் எடுத்து ஆடலாம் அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் டாக்கே கேஎல் ராகுல் வந்து கொஞ்சம் பொசிஷன் வந்து கீழே டவுன் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா கேஎல் ராகுல் ஓப்பனிங் வந்தாருன்னா நம்ம அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகப்படுத்திக்குவோம். அண்ட் அக்சர் பட்டேல், அதுக்கு அடுத்தபடியா ஸ்டப்ஸ். இந்த 6 பேட்ஸ்மேன் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம், யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஜாக் ஃப்ரெஷர் பாருங்க, இந்த வெனியூல 1 ரன் தான் ஆவரேஜ். அதே போல இந்த சீசன்லயும் அவர் வந்து 1 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஒரு மேட்ச் ஆடி. ஜாக் ஃப்ரெஷர் ரொம்ப அதிரடி ஆடக்கூடிய பிளேயர். அதாவது எந்த பாலுலாம் கிடையாது, வந்தா வருது போனா போகுது. அவருடைய லாஸ்ட் 10 மேட்ச் ரிசல்ட் எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பிபிஎல் இருந்து அவர் அதான் கண்டினியூஸா ஆன T20 லீக் அப்படிங்கிறது. அதுலயுமே 10 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் நல்ல ரிசல்ட் கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு டே சரியா சிக்கிச்சுன்னா அன்னைக்கு வந்து பெரிய ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கலாம், இல்லையா பெருசா ஹை ஸ்கோர் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஜாக் ஃப்ரெஷரை வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்ல தான் நம்ம வந்து வைக்க முடியும். 50% அவர் எடுக்கலாம், 50% அவர் எடுக்க வேண்டாம். ஏன்னா என்னாலும் டே அவருக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாது. ஏன்னா ஹிட் ஆர் மிஸ்டேக் அந்த மாதிரி பிளேயர். டே செட் ஆச்சுன்னா கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவாரு. குறிப்பா 2வது பேட்டிங் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுலதான் ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து செட் ஆகலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் விட செகண்ட் பேட்டிங்ல ஆவரேஜ் வந்து நல்லா இருக்கு.
இருந்தாலும் அந்த 2வது இன்னிங்ஸ் ஆடும்போது தான் அவருடைய ஹை ஸ்கோர் வந்து வருது. டப்புனு ஒரு 60 ரன் கூட அடிச்சு கொடுக்கலாம், டப்புனு ஒரு 70 ரன் கூட அடிச்சு கொடுக்கலாம், ஏன் ஃபர்ஸ்ட் பாலே டக் அவுட் ஆயிட்டு கூட போகலாம். அதுதான் ஜாக் ஃப்ரெஷரோட நிலைமை. அதிகபட்சம் அவரை வந்து ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 2 டீம் வரைக்கும் நீங்க வந்து கண்டிப்பா ஜாக் ஃப்ரெஷரை வந்து காம்பினேஷன்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா டியூப்ளசிஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், நமக்கு தெரியும். அதே போல இந்த வெனியூலையும் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. முதல் மேட்ச்லயும் ஒரு 29 ரன் ஸ்கோர் பண்ணாரு. டியூப்ளசிஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா வந்து பேட்டிங் பண்றாரு அப்படின்னா நம்ம டியூப்ளசிஸ் கிட்ட இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுவே டியூப்ளசிஸ் வந்து சேசிங் வர்றாரு அப்படின்னா, செகண்ட் பேட்டிங் வர்றாருன்னா நம்ம குறைஞ்சது டியூப்ளசிஸ் இருந்து ஒரு 30 to 40 ரன் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் அவருடைய ஆவரேஜ் வந்து சொல்லுது. அவர் வந்து செகண்ட் பேட்டிங்ல லைட்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை விட கொஞ்சம் ஒரு 10 ரன் 15 ரன் வந்து செகண்ட் பேட்டிங்ல வந்து அதிகமாவே ஆடி கொடுக்குறாரு. ஒரு 10 டீம் போட்டிங்க அப்படின்னா டியூப்ளசிஸை மேக்சிமம் வந்து ஒரு 6 டீம் வரைக்கும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிடலாம். அடுத்ததா அபிஷேக் போரல். அபிஷேக் போரலோடைய ஆவரேஜ் இந்த வெனியூல ரொம்ப கம்மியா இருக்கு. அதுவும் 3 மேட்ச் ஆடி வெறும் 9 ரன் தான் இந்த பிட்ச்ல ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அதே போல இந்த சீசன்லயும் முதல் மேட்ச் வந்து டக் அவுட் தான் ஆனாரு. ஆனா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது ஒரு லைட்டா ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா டாப்ல வந்து பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை அவங்க கிட்ட. முதல் 4 பேர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அபிஷேக் போரல் தான். அபிஷேக் போரல் வந்து சொல்லணும் அப்படின்னா அவரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம பெரிய ஹை ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ரொம்ப பெரிய ஸ்கோர் ஒரு 40+ ஒரு 50+ அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அதுவே அபிஷேக் போரல் வந்து செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா நீங்க கண்டிப்பா ஒரு 30+ எதிர்பார்க்கலாம், ஒரு 40+ எதிர்பார்க்கலாம், ஏன் ஒரு 50+ கூட வந்து அவர் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால அபிஷேக் போரலுக்கு ஒரு 10 டீம் போடுறவங்களா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3ல இருந்து 4 டீம் வரைக்கும் நீங்க வந்து அபிஷேக் போரலை வந்து கன்சிடர் பண்ணிக்கிடலாம். அடுத்ததா கேஎல் ராகுல். கேஎல் ராகுலும் இந்த வெனியூல பாருங்க 3 மேட்ச் ஆடி வெறும் 13 தான் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. கேஎல் ராகுல் கிட்ட விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதனாலே அவருடைய ஃபேண்டசி வேல்யூ சங்கு ஏறிடும். ஸோ அதனால கேஎல் ராகுல் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அது போக கேஎல் ராகுல் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் அப்படின்னு கிடையாது, செகண்ட் இன்னிங்ஸ் தான் அப்படின்னு கிடையாது. இப்போ ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடினார் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஹை ஸ்கோர் திடீர்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்குன்னு எல்லா மேட்ச் அடிப்பார்னு சொல்லல. ஒரு 10 மேட்ச் ஆடுறாரு அப்படின்னா அப்போ அந்த ஒரு 10 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டே பண்றாரு அப்படின்னா அதுல ஒரு 7 மேட்ச் வரைக்கும் அவர் வந்து ஹை ஸ்கோர் கொடுக்குறாரு. 3 மேட்ச் மட்டும் ஒரு 30 ரன் வரைக்கும் கொடுக்குறாரு. அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா நீங்க கேஎல் ராகுல் கிட்ட இருந்து ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா ஒரு 30+ ரன் வரைக்கும் நீங்க வந்து கேஎல் ராகுல் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். 10 டீம் போடுறீங்களா கண்டிப்பா கேஎல் ராகுல வந்து 7ல இருந்து 8 டீம் வரைக்கும் நீங்க கேஎல் ராகுல கண்டிப்பா உங்களுடைய டீம்ல வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா அக்சர் படேல். அக்சர் படேலை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர். ஏன்னா அவர்கிட்ட பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மேட்ச் கூட பாருங்க, இந்த வெனியூல 3 மேட்ச் 7 மேட்ச் ஆடி 33 ரன் பிளஸ் 4 விக்கெட். இந்த போன மேட்ச்ல ஒரு மேட்ச் ஆடி 22 ரன் பிளஸ் விக்கெட் எடுக்கு. ஆனாலும் ஒரு 30-40 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. காரணம் ஏதாச்சும் ஒரு இதுல பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இந்த மாதிரியான ஆல்ரவுண்டர். அதனால அவருடைய ஃபேண்டசி வேல்யூவும் கண்டிப்பா ஏறதான் செய்யும். அக்சர் படேலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மினிமம் வந்து 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா. அதுவே செகண்ட் பவுல் பண்ணாருன்னா அவரால் பெருசா விக்கெட் வந்து எடுக்க முடியல. அதிகபட்சம் உங்களுக்கு வந்து செகண்டா பவுல் பண்ணா 1 விக்கெட் வாங்கிடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா 1 மினிமம் 2 3 அந்த மாதிரி கூட மேக்சிமம் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பேட்டிங் வந்தார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ணாருன்னா அவர் எப்பவும் நல்லாவே பண்றாரு. அதே போலதான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா. ஸோ ஏதாச்சும் ஒண்ணுதான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். குறைஞ்சது அக்சர் படேல் கிட்ட இருந்து ஒரு 20 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். பிளஸ் 1 விக்கெட் எடுத்து கொடுத்தாலே அவர் நல்ல ஃபேண்டசி பாயிண்ட்ல வந்துருவாரு. ஸோ 10 டீம் போடுறீங்க அப்படின்னா 8 டீம் வரைக்கும் நீங்க வந்து அக்சர் படேலை வந்து உங்க டீம்ல வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்டப்ஸ் இந்த வெனியூல நல்லா ஆடி இருக்கிறாரு. 3 மேட்ச்ல
88 ரன் 29 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு 34 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அண்ட் ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு பெரிய வித்தியாசங்கள் இல்லை. 2 இன்னிங்ஸ்லயுமே நமக்கு வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அண்ட் ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா சொல்லணும்னா கண்டிப்பா ஒரு 30+ ரன் ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். 2 பால் 3 பால் வசமா சிக்கிச்சுன்னா கூட அதை 6 அடிக்கிற கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் தான் ஸ்டப்ஸ். அதனாலே கண்டிப்பா நம்ம வந்து 30 ரன் எதிர்பார்க்கலாம். ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 6 டீம் வரைக்குமே நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி காம்பினேஷன்ஸ் உருவாக்குறது அப்படின்னா நம்ம சொன்னோம், அதாவது ஒரு டீம்ல வந்து KL ராகுல், அக்சர் படேல், டியூ பிளஸிஸ் இது வந்து ஒரு காம்பினேஷன். அடுத்ததா இன்னொரு டீம் எப்படி உருவாக்கலாம், KL ராகுல், அக்சர் படேல், ஸ்டப்ஸ் இது வந்து இன்னொரு காம்பினேஷன். இன்னொரு டீம் எப்படி உருவாக்கலாம், KL ராகுல், அக்சர் படேல், அபிஷேக் பொருள் இது ஒரு காம்பினேஷன். இன்னொன்று KL ராகுல், அக்சர் படேல், ஜாக் ஃப்ரெஷர் இது ஒரு 4வது காம்பினேஷன். இப்போ KL ராகுல், அக்சர் படேல் வச்சு நிறைய டீம் ட்ரை பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா KL ராகுல், டியூ பிளஸிஸ், ஸ்டப்ஸ் இது வந்து ஒரு 5வது காம்பினேஷன். இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ ரொம்ப ரிஸ்கா என்ன பண்றீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க KL ஃபிளாப் ஆகலாம்ல, அதுக்காக KL ராகுல தூக்கிடுங்க. ஜாக் ஃப்ரெஷரு, அக்சர் டியூ பிளஸிஸ், அக்சர் படேல் இது வந்து ஒரு காம்பினேஷன். இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன், நீங்க 10 காம்பினேஷன் உருவாக்கி அதுல ஒரு காம்பினேஷன் வந்து பெஸ்டா இருக்கும். மீதி 8ல இருந்து 7 காம்பினேஷன் வேஸ்டா தான் போகும். அதனாலதான் கிராண்ட் லீக் பிளே பண்றவங்க கொஞ்சம் கவனமா விளையாடணுங்கிறது. ஏன்னா எல்லா காம்பினேஷனும் உங்களுக்கு வந்து செட் ஆகாது. ஏதாச்சும் 10ல 1 தான் செட் ஆகும். அது 1 தான் நல்ல ரேங்க் போகும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் இருந்தா மட்டும்தான் நீங்க கிராண்ட் லீக்கே தொடணும், இல்லைன்னா தொடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து உருவாக்குங்க. அடுத்ததா நம்மளுடைய டிசியோட பவுலர்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம அசுதோஷ் சர்மா பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் டிசி வின் பண்றதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தது வந்து அவர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா நம்ம கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து ஒரு 20 to 30 ரன் வரைக்குமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுவே அவர் செகண்ட் பேட்டிங் பண்ணா லாஸ்ட் ஒரு 10 மேட்ச்ல நல்லாவே எல்லா மேட்சுமே சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த டொமஸ்டிக் லீக் எல்லாமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. செகண்ட் பேட்டிங் பண்ணா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கலாம். இந்த வெனியூலையும் சரி ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி நல்லாவே ஆடி இருக்கிறாரு. ஸோ ஒரு 10 டீம் போட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 4 டீம்ல மட்டுமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க போதுமானது. ஏன்னா எல்லா டீம்லயும் ட்ரை பண்ணணும்னு அவசியங்கள் கிடையாது. ஸோ அந்த காம்பினேஷன்ல நீங்க இவரையும் சேர்க்கலாம். அதாவது அக்சர் படேலு, டியூ பிளஸிஸ், அடுத்த 3வது ஆப்ஷனா அசுதோஷ் சர்மா, இல்லைன்னா KL ராகுல், ஸ்டப்ஸ் அண்ட் அசுதோஷ் சர்மா. ஏன்னா ஒருவேளை டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபிளாப் ஆகி மிடில் ஆர்டர்ஸ் அன்னைக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து உருவாக்கிக்கோங்க சொந்தமா. அடுத்ததா விப்ராஜி, மிச்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், மோகித் சர்மா, நட்டு. இன்னைக்கு முகேஷ் குமார் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து கையில அடிபட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன இன்ஜுரினால வெளியே போனாரு, பவுலிங் பண்ண வரல. பட் அவர் வந்தாருன்னா நட்டு இருக்க மாட்டாரு, இல்லைன்னா நட்டு விளையாடுவாரு. அது அந்த அப்டேட்டை பத்தி அவங்களுடைய எக்ஸ் தளத்துல எதுவுமே இதுவரைக்கும் தகவல் வரல. இருந்தாலும் நான் நட்டுவை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பவுலிங் ஆப்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கிறாங்க. இதுல வந்து இனிஷியல்ல பவுல் பண்ணக்கூடியது வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் தேவையில்லாம அக்சர் படேல் வந்து இனிஷியல்ல பவுல் பண்ணாரு. அது தேவையே கிடையாது அவருக்கு. நல்லா 2 ஓவர் வந்து வசமா அடி வாங்கிட்டு தான் போனாரு. ஆனா இந்த வாட்டி அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்க் வந்து இனிஷியல்ல பவுல் பண்றாரு அப்படின்னா ஒண்ணு நட்டு இல்ல மோகித் சர்மா வந்து அவருக்கு கண்டிப்பா காம்பினேஷன் கொடுப்பாங்க. அதே போல டெத்ல பவுல் பண்றதும் மிச்சல் ஸ்டார்க் 2 ஓவர் பவுல் பண்றாரு. மோகித் சர்மா தான் லாஸ்ட் மேட்ச் வந்து டெத்ல பவுல் பண்ணாரு. ஏன்னா முகேஷ் குமாருக்கு வந்து அடிபட்டு போயிட்டு, இல்லைன்னா முகேஷ் குமார் பவுல் பண்ணியிருப்பாரு. இந்த மேட்ச் நட்டு இருந்தாருன்னா நட்டு 1 ஓவரும் மோகித் சர்மா 1 ஓவரும் ஸ்டார்க் வந்து 2 ஓவரும் பவுல் பண்ணுவாரு. ஸோ இப்போ வந்து அதே போல பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டார்க் முதல் மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வெனியூலையும் பாருங்க 2 மேட்ச் ஆடியே 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் குறிப்பா மிச்சல் ஸ்டார்க் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே அவருடைய விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 விக்கெட் வந்து கன்ஃபார்ம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் பாக்குறேன் நான். ஏன்னா எந்த இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, அது செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் டெத்தில் அட்டாக் பண்ணிடுவாரு. விக்கெட் கன்ஃபார்ம் 1ல இருந்து 2 விக்கெட். ஸோ கண்டிப்பா மிச்சல் ஸ்டார்க் இருந்து நம்ம வந்து 1 or 2 விக்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்.
அதே போல விப்ராஜும் ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணக்கூடிய பவுலர். குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட இருந்து 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எந்த இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ஒரு விக்கெட் வந்து கிடைக்கும். ஸ்டார்க்கு வந்து 10 டீம் போறீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 6ல இருந்து 7 டீம் வரைக்கும் நீங்க வந்து ஸ்டார்க்கு வந்து கவனம் செலுத்துங்க. அண்ட் விப்ராஜை வந்து அதிகபட்சம் ஒரு 3 டீம் வரைக்கும் நீங்க வந்து கவனம் செலுத்தலாம் மினிமம். ஏன்னா ஒரு விக்கெட் கிடைக்குது. அடுத்து குல்தீப் யாதவ் இந்த வெனியூல ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட், இந்த சீசன்ல 4 ஓவர் போலிங் பண்ணி 2 விக்கெட். ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. அவருடைய 4 ஓவர் ஸ்பெல்ல வந்து கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. குறிப்பா குல்தீப் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா தான் பவுல் பண்ணுவாரு. 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் குல்தீப் யாதவ் வந்து எடுத்து கொடுப்பாரு. ஸ்பெஷலா எப்படி ஸ்பெஷலா வந்து அவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாரா திடீர்னு நீங்க 2 விக்கெட் ஷுவரா எதிர்பார்க்கலாம், 3 விக்கெட் கூட எடுத்து கொடுக்கலாம். அவர் செகண்ட் பவுல் பண்ணாருன்னா அவருடைய பிளஸ்ஸே வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றதுதான். ஸ்டார்க்கு வந்து அவருடைய பிளஸ்ஸே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றதுதான். விப்ராஜுக்கு வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். மோஹித் சர்மா லாஸ்ட் 10 மேட்ச் அவர் ஆடினதுல வெறும் 3 மேட்ச் மட்டும் தான் விக்கெட்டே எடுத்திருக்கிறாரு. எப்படி 10 மேட்ச்ல 3 மேட்ச் மட்டும்தான் விக்கெட்டே எடுத்திருக்காரு. மீதி 7 மேட்ச் வந்து விக்கெட் எடுக்கல. அதுல ஒண்ணுதான் லாஸ்ட் மேட்சும் அவர் விக்கெட் எடுக்கல. ஆனா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்ணாரு. அந்த காரணத்தினால நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவா வேணாமா ட்ரை பண்ணுங்க. பெருசா ஃபார்ம்ல இல்ல. அது போக அதிகபட்சம் வந்து மோஹித் சர்மாட்ட இருந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஒரு 2 டீம்ல இருந்து 3 டீம் வரைக்கும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க. முகேஷ் குமார் ஆர் நட்டு 2 பேர்ல யார் ஆடினாலும் சரி ஒரு 4 டீம் வரைக்கும் கன்சிடர் பண்ணுங்க. குறிப்பா நட்டு ஆடினார்னா விக்கெட் டேக்கிங் பவுலரா இருப்பாரு. இந்த வெனியூலையும் சரி இந்த சீசன்ல ஆடல. முகேஷ் குமாரும் நல்ல டேலண்டட் பவுலர் தான். லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தாரு நமக்கு. அடுத்ததா SRH இந்த டீம் தான் 300 அடிப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஹைப் ஏத்தி லாஸ்ட் மேட்ச் வந்து லக்னோ கூடயே வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ள வச்சுட்டாங்க. ஸோ பார்ப்போம். அபிஷேக் சர்மா ஹெட்டு, அடுத்து இஷான் கிஷான், அதுக்கு அடுத்து நிதிஷ் ரெட்டி, அடுத்து கிளாசன், அடுத்து வந்து அங்கிட் வர்மா. ஸோ இந்த 6 பேருமே வந்து பெரிய காட்டானுங்க. ஸோ இன்னைக்கு என்ன சம்பவம் செய்ய போறாங்கன்னு தெரியல, இல்ல இவங்களே சம்பவம் ஆக போறாங்களான்னு தெரியல. அபிஷேக் சர்மா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஆடி 30 ரன் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பெருசா அவருடைய இதை வந்து காமிக்கல. ஹெட்டு காமிச்சிட்டாரு, இஷான் கிஷான் காமிச்சிட்டாரு. பட் அபிஷேக் சர்மா இன்னும் அந்த பூம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரல. குறிப்பா அபிஷேக் சர்மா 2 இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடுறாரு. பிளஸ் அவருடைய ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா 2 ஓவர் வந்து பவுல் பண்றாரு. அதுல விக்கெட் கிடைக்குது கிடைக்கலங்கிறது 2வது பட்சம். பட் 2 ஓவர் ஆப்ஷன் இருக்கு. திடீர்னு அவர் வந்து விக்கெட் எடுக்கலாம். இன்னைக்கு ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்களா? இருக்கிறாங்க, கண்டிப்பா இருக்கிறாங்க. அதனால ஓப்பனிங்லேயே வந்து 2 ரைட் இருக்கு. அடுத்து KL ராகுல், அடுத்து ஸ்டப்ஸ், அஜிதோஷ் சர்மான்னு சொல்லி நல்ல ரைட் ஹேண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ கண்டிப்பா 2 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. பிளஸ் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாலும் சரி செகண்ட் பேட்டிங் வந்தாலும் சரி நம்ம குறிப்பா ஒரு 30 to 40 ரன் வரைக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அபிஷேக் சர்மா கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதே போலதான் ஹெட்டு இந்த சீசன்ல 2 மேட்ச் ஆடி 56 ரன் வந்து ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. பட் லாஸ்ட் மேட்ச்ல அவருக்கு கேட்ச மிஸ் பண்ணாங்க LSC. அதுவும் பூரன் மாதிரியான பிளேயர் வந்து கேட்ச மிஸ் பண்ணதுதான் வருத்தமே. ஆனாலும் ஹெட்டு வந்து கண்டிப்பா இந்த பவர் பிளேல அடிச்சு ஆடுவார், அக்ரெசிவா ஆடுவாரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் வந்துட்டா எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம ஸ்கோர் பண்ணிடுவாரு. இந்த டீம் எல்லாமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஸ்கோர் பண்ணதுதான். 2 மேட்சுமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. முதல்ல RR கூடயும் ஃபர்ஸ்ட் பேட்டிங், 2வது LSC கூடயும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹெட்டு கிட்ட இருந்தும் ஒரு 30 to 40+ ரன் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. ஒரு 6 டீம் வரைக்கும் அபிஷேக் சர்மாவையும் ஹெட்டையுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது இஷான் கிஷான். இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடிட்டாரு. 2வது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவர் புத்தியை காட்டிட்டாரு, டக் அவுட் ஆயிட்டாரு. ஆனா அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர், வந்தா வருது போனா போதுன்னு ஆடக்கூடிய பிளேயர். ஒரு பெரிய ஹை ஸ்கோர் எதிர்பார்க்கணும் அப்படின்னா அவர் எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாரோ அப்பெல்லாம் ஒரு பெரிய ஹை ஸ்கோர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 40 ஒரு 50 எதிர்பார்க்கலாம். அதுக்குன்னு எல்லா மேட்சும் ஸ்கோர் பண்ணுவாரான்னு கேட்டா $1 million கொஸ்டின். பட் இருந்தாலும் அவருடைய ஹை ஸ்கோர்லாம் பெரும்பாலான நேரங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது தான் வந்திருக்கு. செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது அவரால் அதிகபட்சம் ஒரு 20ல இருந்து 30 ரன் தான் ஆடி கொடுக்க முடியும். ஒரு 4 டீம் வரைக்கும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நிதிஷ் ரெட்டி. நிதிஷ் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். போத் இன்னிங்ஸ்லயுமே சரி நிதிஷ் ரெட்டி கிட்ட இருந்து பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். இந்த டீம்ல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் உருட்டி ஆடுறது அப்படின்னா பால வந்து தரையோட உருட்டி ஆடுறதுல
பெஸ்ட்னா நிதிஷ் ரெட்டி தான். வேற எல்லாருமே காட்டானுங்க தான். ஸோ அதனால நிதிஷ் ரெட்டி குறைஞ்சது 30+ ரன் வந்து நமக்கு அடிச்சு கொடுத்துருவாரு. பவுலிங் ஆப்ஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் நம்மகிட்ட இருந்து ஒரு 10 டீம் போடுறவங்களா இருந்தோம் அப்படின்னா ஒரு 5 டீம் வரைக்குமாச்சும் நிதிஷ் ரெட்டியை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து கிளாசன் நல்லா ஆடக்கூடிய அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர், விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா டபுள் ஆப்ஷன் வேற அவர்கிட்ட இருக்கு. ஸோ அதனாலே அவருடைய ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது போக ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா குறைஞ்சது அவர்கிட்ட வந்து 30+ ரன் எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் பேட்டிங் ஆடினார்னா ஹிட் ஆர் மிஸ் தான். அது செகண்ட் பேட்டிங் 10ல் 3 மேட்ச் தான் அவருக்கு வந்து சக்சஸ்ஃபுல் கொடுக்கு, 7 மேட்ச் வந்து ஃபிளாப் ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு இது வரைக்கும். ஒரு 10 டீம் போடுறவங்களா இருந்தீங்கன்னா கிளாஸனை வந்து அதிகபட்சம் ஒரு 4ல இருந்து 5 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. வர்மா ஸோ இவரெல்லாம் வந்து இருக்கிறதுல எல்லாத்துக்கும் அப்பநாட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்ம ஹிட்டர், வந்தா வருது போனா போகுது, எல்லா பாலையும் அடிச்சுலாடணும்னு நினைக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு செம்மையான இன்னிங் ஸ்கோர் பண்ணாரு, நல்ல ஒரு 30 சம்திங் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு, எல்லாமே 6-4 தான். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா அவரையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் அவுட் ஆனாங்கன்னா அவருக்கு பேட்டிங் கிடைக்கும். பேட்டிங் கிடைச்சி ஒரு 2-3 6 விட்டாலே பயங்கரமான ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்குள்ள வந்துருவார். ஸோ அவருடைய ஃபேண்டசி வேல்யூ இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2ல இருந்து 3 டீம் வரைக்கும் அவரை வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ காம்பினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி காம்பினேஷன்ஸ் கொடுக்கலாம், இந்த டீமுக்கு வந்து ஈஸியான காம்பினேஷன் செட் பண்ணலாம். அபிஷேக் சர்மா ஹெட் இசான் கிசான் இது ஒரு காம்பினேஷன், அபிஷேக் சர்மா ஹெட் நிதிஷ் ரெட்டி இது ஒரு காம்பினேஷன், அபிஷேக் சர்மா ஹெட் கிளாசன் இது ஒரு காம்பினேஷன், அடுத்து அபிஷேக் சர்மா இசான் கிசான் கிளாசன் இது ஒரு காம்பினேஷன், ஹெட் நிதிஷ் ரெட்டி கிளாசன் இது ஒரு காம்பினேஷன், இன்னொன்னு ஹெட் கிளாசன் இசான் கிசான் இப்படி காம்பினேஷன் வந்து நீங்க கண்டிப்பா எடுங்க. ஏதாச்சும் ஒரு சில காம்பினேஷன் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஒரு டீம்ல 2 பேரையுமே டிராப் பண்ணுங்க, அபிஷேக் சர்மாவையும் ஹெட்டையும் டிராப் பண்ணுங்க. அப்படியும் காம்பினேஷன்ஸ் உருவாக்கணும், சும்மா எல்லா இதுலயும் ஹெட் அபிஷேக் சர்மா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிதிஷ் ரெட்டி கிளாசன் வர்மா, ஸோ இந்த 3 பேரையும் ஒரு காம்பினேஷன்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒருவேளை டாப் ஆர்டர்ஸ் வந்து பெருசா ஸ்கோர் பண்ணாம அவுட் ஆயிட்டாங்கன்னா அந்த மாதிரி காம்பினேஷன். இன்னொரு இதுல இந்த 3 பேரையுமே ட்ரை பண்ணுங்க, மேட்சை 3 பேருமே சேர்ந்து முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா ஸோ எல்லா இதுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வாய்ப்புக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து காம்பினேஷன்ஸ் வந்து உருவாக்குறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது இதுல. அண்ட் அடுத்து லாஸ்டா வந்து பேட்டிங் ஆடுறதுல நமக்கு வந்து அபிநய் மனோகர் மட்டும் இருக்கிறாரு. பெருசா இந்த சீசன்ல அவரால் ஆட முடியல. ஸோ அட்லீஸ்ட் 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு டீம்ல மட்டும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு 30+ ரன் ஏதாச்சும் ஒரு இதுல வந்துட்டு அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி வரலனாலும் ஒரு டீம் தானே போனா போதுன்னு தள்ளிடலாம். அதுவும் ஒரு பிளேயருங்கிற வச்சு நமக்கு வின்னர் சூஸ் வந்து இதாகாது, என்ட்ரி ஃபீஸ் வந்து கண்டிப்பா ரிட்டர்ன் ஆயிரம். வரால அபிநய் மனோகரை அட்லீஸ்ட் ஒரு டீம்ல வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா பார்க்கக்கூடியது நம்ம எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் லைனப் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நல்ல பவுலிங் ஆப்ஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா கம்மின்ஸ் கேப்டன், சிமர்ஜித் சிங், அடுத்து ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமி, ஆடம் சேம்பா, முக்கியமா 5 பவுலிங் ஆப்ஷன். 6வது ஆப்ஷன்ல அபிஷேக் சர்மா 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. மீதி இருக்கக்கூடிய 2 ஓவர் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து மைனஸ் ஆகும். 1 ஓவர் கம்மின்ஸுக்கு போகலாம், ஷமிக்கு போகலாம், சிமர்ஜித் சிங்க்கு கண்டிப்பா 1 ஓவர் மைனஸ் ஆகும். ஸோ கம்மின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னு வைங்களேன், கண்டிப்பா கம்மின்ஸ்ல இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா கம்மின்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது நல்லா பவுல் பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்கலாம் லாஸ்ட் மேட்ச் அப்போ 2 விக்கெட் எடுத்தாரு. ஆமா, நான் கூட தான் என் டீம்ல எடுத்து வச்சிருந்தேன், கம்மின்ஸ் நல்லா பவுல் பண்ணுவாரு, விக்கெட் வந்து எடுத்து கொடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்தாரு இல்லைங்களா. பட் அவருடைய அதிக விக்கெட் வந்தது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்தா வந்திருக்கு. அதுவே செகண்ட் பவுல் பண்ணார்னா நீங்க குறைஞ்சது 1 விக்கெட் வரைக்கும் கம்மின்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் நீங்க ஒரு 6 டீம் வரைக்கும் கம்மின்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கிடலாம். அடுத்ததா சிமர்ஜித் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீங்க பவுல் பண்றாரு அப்படின்னா நீங்க குறைந்தபட்சம் வந்து 0 விக்கெட்ல இருந்து 1 விக்கெட் வரைக்கும் அதிகபட்சம் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா விக்கெட் எடுத்து கொடுக்கலனாலும் அதிகபட்சம் 1 விக்கெட் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாரு, அந்த மாதிரி இருக்கு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் வந்தாருன்னா கண்டிப்பா 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கக்கூடிய டேலண்ட் இருக்கு. அதிகபட்சம் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது தான் அவர்கிட்ட இருந்து நிறைய விக்கெட் வந்திருக்கு. ஒரு 4 டீம்ல 3ல இருந்து 4 டீம் வரைக்கும் நீங்க கண்டிப்பா அவர் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா குறைஞ்சபட்சம்ல 1 விக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா. அதுவே செகண்ட் பவுல் பண்ணாருன்னா
2+ விக்கெட் எதிர்பார்க்கலாம். அவர் எப்பெல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரோ அப்பெல்லாம் 2 விக்கெட் குறையாம எடுத்து கொடுக்குறாரு. ஏன் 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் ஒரு 10 மேட்ச் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அவருடைய ரிசல்ட் புரியும். கண்டிப்பா ஒரு 7 டீம் வரைக்கும் நீங்க வந்து ஹர்ஷல் பட்டேல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சோட டெத்ல அட்டாக் பண்ணக்கூடியது அவரும் கம்மின்ஸ் தான். அடுத்து முகமது ஷமி, போத் இன்னிங்ஸ்லயுமே ஷமி கிட்ட இருந்து 1 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் போனீங்கன்னா 2 விக்கெட் கிடைக்கும், அவ்வளவுதான். பட் ஷமியோட பெருசா இது பண்றது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஆடம் சாம்பாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னு வைங்க, கண்டிப்பா 1ல இருந்து 2 விக்கெட். இந்த சீசன்லயும் பாருங்க 2 விக்கெட், மேட்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. 1 விக்கெட் எடுத்தாருன்னா 33 பாயிண்ட். அது அவர் கண்டிப்பா எல்பி போல்டு விக்கெட் தான் அதிகபட்சம் எடுப்பார். பிளேயிங் 11 சேர்ந்து ஒரு 4 பாயிண்டே சொல்லி ஒரு 40+ வாங்கிடுவாரு. மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி. அதுவும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா நீங்க 2 விக்கெட் கூட சாம்பா கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஆனா இது வரைக்கும் அவர் பவுல் பண்ணது எல்லாமே செகண்ட்ல தான் பவுல் பண்ணியிருக்காரு. அதனால 1 விக்கெட் வந்து செகண்ட் பவுல் பண்ணாருன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா திடீர்னு 3 விக்கெட் கூட எடுத்து கொடுப்பாரு. அதனால சாம்பா மாதிரியான பிளேயர்ஸையும் டீம்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு 5 டீம்லயாச்சும் சாம்பாவை ட்ரை பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஸோ இந்த டீமுக்கு வந்து நீங்க எப்படி காம்பினேஷன்ஸ் எடுக்கலாம் பவுலிங் ஆப்ஷன்ல? ஒரு 3 செட் ஆஃப் காம்பினேஷன் எடுக்கணும் அப்படின்னா கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், சாம்பா, இது ஒரு காம்போ. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், ஷமி, சாம்பா, இது ஒரு காம்பினேஷன். இன்னொன்னு சிமர்ஜித் சிங்கை உள்ள கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், சிமர்ஜித் சிங், இது ஒரு காம்போ. ஸோ எல்லா பிளேயரையுமே நீங்க கரெக்டா ரொட்டேஷன் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு 10 டீம் வந்து உங்களால அழகா செட் பண்ண முடியும். அவ்வளவுதான். இப்போ ஸ்மால் லீக் விளையாடுறவங்க இந்த பிளேயர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. இது KL ராகுல், அக்சர் பட்டேல், டியூ பிளசிஸ், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், அபிஷேக் சர்மா ஹெட். அந்த 10வது பிளேயர் 11வது பிளேயர் வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்மால் லீக் டீம் வந்து நான் நல்லா தான் ஓரளவுக்கு யோசிச்சு தான் கொடுக்குறேன். இப்போ நீங்க CSK வெர்சஸ் RCB மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வைஸ் கேப்டனா போட்ட ரவீந்திர ஜடேஜா பால கேட்ச மிஸ் பண்ணாங்க. அதுல எனக்கு ஒரு குறைஞ்சது 25 பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கு இன்ட்டு வந்து 1.5 போட்டோம்னா இன்ட்டு 0.5 நம்ம வைஸ் கேப்டன் பாயிண்ட் போட்டோம்னா அதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 30 பாயிண்ட்னே வச்சுக்கோங்க. அது எனக்கு லாஸ். அது அப்படி போக என் ஆப்போனன்ட் வந்து படிடர் கேப்டனா போட்டிருந்தாங்க ஒரு சில கான்டெஸ்ட்ல. அதனால படிடர் வந்து அந்த கேட்சை விட்டதுக்கு அப்புறமே பயங்கரமா ஸ்கோர் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம டீம் செட் பண்றோம் இல்லைங்களே, கேட்ச் மிஸ் பண்ணா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல ஸ்மால் லீக்ல. அது போக வந்து லாஸ்ட் மேட்ச்ல என் ஆப்போனன்ட் எல்லாருமே குர்னல் பாண்டியாவை எடுத்திருந்தாங்க ஸ்மால் லீக்ல. ஆனா நான் எடுக்கல. காரணம் குர்னல் பாண்டியா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது தான் செம்மையா பவுல் பண்ணுவார். செகண்ட்ல பெருசா பவுல் பண்ணது கிடையாது. அந்த காரணத்துக்காக ஒரு டிராப் பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படி அதுக்கு முந்தின நாள் சதுல் தக்கருங்கிற ஒரு ட்ரம் கார்டை எடுத்தேன், அது செம்மையா ஒர்க் ஆச்சு. ஆனா பூரன் வந்து ஹெட்டுக்கான ஈஸி கேட்சை டிராப் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஸ்மால் லீக்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நீங்களும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கேட்சை விடுவாங்களாங்கிறத நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ஹெட்டுக்கு கேட்சை விடுவாங்களான்னு எப்படி நம்ம பண்ண முடியும்? ஹெட் இந்த வென்யூல எப்படி ஆடி இருக்காரு, ஆப்போனன்ட் டீம் பவுலர்ஸ் கிட்ட எப்படி ஆடி இருக்காரு வேணா நம்ம ஒரு அளவுக்கு கணிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக் போறீங்களா, ஹெட் அபிஷேக் சர்மா, KL ராகுல், அக்சர் பட்டேல், இந்த 4 பேருக்கும் நீங்க தாராளமா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். அடுத்து போத் இன்னிங்ஸ்லுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸா நான் பாக்குறது KL ராகுல், ஸ்டப்ஸ், டெல்லி சைட்ல இருந்து ஹெட் நிதிஷ் ரெட்டி, இந்த 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு 30+ ரன் வந்து கேரண்டியா அடிச்சு கொடுக்குறாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், கிளாசன், இந்த 3 பேருமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா SRH சைட்ல இருந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஆடுறாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணாங்கன்னா சாம்பா, கம்மின்ஸ், ஷமி, இந்த 3 பேருமே சாம்பாலாம் 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம், கம்மின்ஸ் 1 or 2, ஷமி 1+, அதே போல விப்ராஜ், அக்சர் பட்டேலாம் மினிமம் 1+ விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். இதெல்லாம் ஸ்மால் லீக்குக்கு சொல்றேன் நினைக்காதீங்க, கிராண்ட் லீக்குக்கு சொல்றேன். ஸோ இதையும் ஸ்மால் லீக்கே குழப்பிக்காதீங்க. ஸ்மால் லீக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஃபா போய்க்கோங்க. இது கிராண்ட் லீக் விளையாடுறவங்க இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா சாம்பாக்கு ஒரு டீம்ல கேப்டனா கொடுத்து பாருங்க, தப்பு கிடையாது. அதுக்காக இது கொடுக்கறது, இதையும் அதையும் குழப்பிக்காதீங்க. அண்ட் செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் அண்ட் மிச்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்க அப்படின்னா மோகித் சர்மா, ஸ்டப்ஸ், 2மே ரிஸ்கான பிளேயர்ஸ். முகமது ஷமி, நிதிஷ் ரெட்டி ரிஸ்கான பிளேயர்ஸ் தான்.
கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்துருக்கோம். அதே போல ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம் வந்து பாத்துடலாம். ஒரு ரிஸ்கான டீம். உங்க ஆப்பனண்ட் வந்து கேஎல் ராகுல், ஹெட், டியூப்ளசி, ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி, ஸ்டார்க், குல்தீப் யாதவ், கம்மின்ஸ், அக்சர் பட்டேல் இந்த மாதிரி வர்றதுக்கு இன்னைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா ஒரு சில சேஞ்ச் பண்ணுவாங்க. எப்படின்னா கிளாசன், அபிஷேக் போரல், அக்சர் பட்டேல், நிதிஷ் ரெட்டி, ஸ்டார்க், குல்தீப் யாதவ், கம்மின்ஸ் இதெல்லாம் போட்டு ஸ்டப்ஸ், டியூப்ளசிஸ்க்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கிளாசனும் அபிஷேக் போரலும் எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்டா ஹெட்ட கேப்டனாகவும் இன்னொன்னு சொல்றேன், ஹெட் வந்து எப்பெல்லாம் மிச்சல் ஸ்டார்க்கை ஃபேஸ் பண்றாரோ அப்பெல்லாம் ஒரு திணறி இருக்காரு. ஏதோ லாஸ்ட் இயர் ஐபிஎல் வச்சுட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டா இருக்கட்டும், அவங்க உள்ளூர்ல நடந்த டெஸ்ட் கிரிக்கெட்டா இருக்கட்டும், எல்லா இதுலயுமே ஹெட் ஸ்டெம்பர் ஸ்டார்க்கு உடச்சு விட்டுருவாரு. அதனால இன்னைக்கு ஹெட்டை கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாமா வேணாமாங்கிறது உங்க விருப்பம். அதுக்குன்னு ட்ரை பண்ணாம இருக்காதீங்க. இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஸ்டார்க் பாலை ஃபேஸ் பண்ணிட்டு மற்றவங்க பாலை அடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் ஹெட் வெர்சஸ் ஸ்டார்க் வந்து எப்பவுமே வந்து ஸ்டார்க்கோட கை தான் பிளஸ்ஸா இருந்திருக்கு. ஸோ அதனால ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களுக்காக சொல்றேன், ஹெட்டை வந்து சும்மா உங்க டீம்ல எடுத்து மட்டும் வைங்க. நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா போடணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு ரிஸ்க் எடுத்து பாருங்க. கண்டிப்பா ஹெட் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேனே தவிர கட்டாயம் இது நடக்கும்னு நான் சொல்லல. வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ நம்ம வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.